ஏங்க வைகோ வந்து எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணார், எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு, அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க. அதோட பேசின எந்த தலைவருமே பேச கிடையாது. அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ வந்து ஸ்டாலினோட இணைஞ்சிருக்காரு. டிடிவி என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்க வந்து இது அங்காளி பங்காளி சண்டை, நாங்க என்ன வேணாலும் சண்டை போட்டுப்போம், நாளைக்கு கூடிப்போம், எங்களுக்கு இப்ப ஒற்றை எதிரியா திமுக இருக்கு, அதை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த கூட்டணிக்குள்ள வந்திருக்கேன். நாங்க எங்க குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம், எங்க கட்சிக்குள்ள சண்டை போட்டுக்கிறோம், அது வேற, திமுகவை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து டிடிவி வந்து இந்த அலைன்ஸ்குள்ள வரக்கூடாது, திட்டினாரு, எப்படி உள்ள வராரு அப்படின்னு தானே நீங்க கேக்குறீங்க. நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாங்க. வைகோ இருக்காருல்ல, இப்போ திமுக கூட்டணியில இருக்காரா, திமுகவுல ஒரு அணியா இருக்காரா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படி இருந்த வைகோ, இப்ப இருக்க இந்த வைகோ ஒரு காலகட்டத்துல திமுகவை எந்த அளவுக்கு விமர்சிச்சாரு தெரியுமா? வைகோ அளவுக்கு திமுகவையும் இந்த கருணாநிதியும் இந்த ஸ்டாலினையும் இந்த உதயநிதியும் கழுவி ஊத்தாத நபரே இருக்க முடியாது, அந்த அளவுக்கு கழுவி ஊத்துனாரு. ஆனா இப்போ அவர் எந்த கூட்டணியில இருக்காரு அப்படின்னு நீங்களே பாருங்க. அதே மாதிரி இன்னும் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் மிஸ்ஸாவில் உள்ள போனவன், மிஸ்ஸாவில் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்லாம் சொல்லிக்கிறாரு. ஆனா அந்த மிஸ்ஸாவை கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ் கட்சி தான், இந்த திமுக அந்த கொடுமைப்படுத்தினது அந்த காங்கிரஸ் கட்சி தான். அந்த காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான் இன்னைக்கு கூட்டணியில இருக்கு.